morning all. Okay. Good morning, good morning, good morning. Welcome all, good morning. மார்ச்சுக்குள்ள போர்ஷன் முடிச்சிடலாம். ஓகே, கண்டிப்பா போர்ஷன் முடிச்சிடலாம் மார்ச்சுக்குள்ள. அது எப்படின்னு மட்டும் பாருங்க, கண்டிப்பா போர்ஷன் முடிச்சிருவோம். ஓகே, ஸோ இப்போ அடாப்டேஷன்ஸ், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்ல இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அடாப்டேஷன்ஸ். ஓகேங்களா? வெல்கம் ஆல், வெல்கம் டு த லைவ் செஷன். ஸோ இப்போ அடாப்டேஷன்ஸ்னால என்ன அர்த்தம்னா, நம்ம சரௌண்டிங் தகுந்த மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது, நம்மளை மாத்திக்கிறது, அதான் அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்கலாம். While considering the various alternatives available to organisms for coping with extremes in their environment, extremes அப்படின்னா ஹை டெம்பரேச்சர், ஹை salinity, உப்புத்தன்மை, ஹை pH, எல்லாமே ரொம்ப டாப் நாச் இருக்கிறது, அதான் எக்ஸ்ட்ரீம். இல்லைன்னா ஹையா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ட்ரைனஸாக இருக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் இன் தேர் என்விரான்மெண்ட், we have seen that some are able to respond through certain physiological adjustment. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா, பிசியோலாஜிக்கல்னா ஃபங்க்ஷனலி அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் அடாப்டேஷன்ஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அடாப்டேஷன்ஸ். while others do so behaviorally, அதுவும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒன்னு பிசியோலாஜிக்கலா பண்ணலாம், இல்ல பிஹேவியரல் பண்ணலாம், ரெண்டுமே அடாப்டேஷன் தான். if you adjust with others, நீங்க அந்த இடத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஸோ பிசியோலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் இருக்கலாம். பிசியோலாஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அவங்களோட ஃபங்க்ஷனிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடியில. பிஹேவியரல் அப்படிங்கிறது என்ன, பிஹேவ் பண்றது, அவங்க ஃபங்க்ஷனலா அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, மைக்ரேட்டிங் டெம்பரரிலி டு லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹேபிடேட். ஹேபிடேட்னா வளர்ற இடம், இடம் விட்டு இடம் போயிடுறது. இந்த இடத்துல இப்ப பிரச்சனை, ஒதுங்கி போயிடுறது நல்லது அப்படிம்பாங்க. இல்லை எங்கேயாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், அதுல போய் மூக்க நுழைக்கிறத விட, ஏன்னா பிரச்சனைக்கு நடுவுல போனீங்கன்னா 2 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், நீங்க தடுக்கலான்னு போனீங்கன்னா 2 பேருக்கும் வில்லன் ஆயிருவீங்க. அதனால ஒதுங்கி போயிடுறது எவ்வளவோ பெட்டர்பாங்க. அந்த மாதிரி அங்க பிரச்சனை இருக்கு, தண்ணியே இல்லை, கொஞ்சோண்டு தண்ணி அங்க இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருக்கலாம், அப்ப தண்ணி வந்தா நம்ம இடத்துக்கு வந்துடலாம்னு சொல்லி மைக்ரேட் ஆகி போயிடுறது, வேற ஒரு லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹேபிடேட் வளர்ற இடத்துக்கு போயிட்டா நமக்கு அப்போதைக்கு உயிர் வாழ்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். These responses are also actually their adaptations. இது migrating temporarily to less stressful habitats. So we can say that adaptation is any attribute na character, is any attribute of the organism. அது மார்ஃபாலஜிக்கல் அட்ரிபியூட்ஸா இருக்கலாம், கேரக்டர்ஸ். பிசியோலாஜிக்கல், மார்ஃபாலஜிக்கல்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், பிசியோலாஜிக்கல்னா ஃபங்க்ஷனிங், பிஹேவியரல்னா இடம் விட்டு இடம் போயிடுறது, ஏதாவது செயல்பாடுல அவங்க வெளிப்படுத்துறது, பிஹேவியரல். தட் எனேபிள்ஸ் த ஆர்கானிசம் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் இன் இட்ஸ் ஹேபிடேட். ஸோ அவங்களோட வளர்ற இடத்துல அவங்களால சர்வைவும் பண்ண முடியும், ரீப்ரொடியூஸும் பண்ணணும். ரீப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்டா இருக்கும் இந்த உலகத்துல, நீடிச்சு நிலைச்சு அடுத்த ஜெனரேஷன் வரணும். ஓகே, நெக்ஸ்ட், மெனி அடாப்டேஷன்ஸ் ஹேவ் இவால்வ்ட் ஓவர் எ லாங் எவல்யூஷனரி டைம் அண்ட் ஆர் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட். ஸோ சில அடாப்டேஷன்லாம் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஆர்கானிசத்தை டு. ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட்னா என்ன சார், இந்த இடத்துல ஒரு அடாப்டேஷன் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட். சி, நான் இருக்கேன், ஒருத்தர் என்கிட்ட சண்டைக்கு வரான், நான் கம்முன்னு அமைதியா ஒதுங்கி போயிடுறேன், தட் இஸ் மை அடாப்டேஷன். பிரச்சனை பண்ணாம கம்முன்னு அமைதியா 2 அடிக்கிறியா அடிச்சுக்கோ, தொடச்சிட்டு போயிடுறேன். ஆனா என் பையன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனை ஒருத்தர் அடிக்கிறான்னா பிடிச்சி கடிச்சு வச்சிடறான், ஒருத்தர் திட்டுறானா அதை விட 4 மடங்கு அதிகமா திட்டி போடுறான். திஸ் இஸ் நாட் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட். என்னோட அடாப்டேஷன், என்கிட்ட பிரச்சனைக்கு வரவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போறது, கம்முன்னு போயிடுறது, கடவுள் பார்த்துக்குவாருன்னு கடவுள் மேல பார்த்த போட்டு போறது. பட் என் பையனுக்கு அந்த அடாப்டேஷன் போகல. பட் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட்னா என்ன, கேக்டஸ் பிளான்ட் இருக்கு, அது அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக லீஃப் எல்லாம் கொட்டிட்டு, இல்ல லீஃப் எல்லாம் ஸ்பைனா மாறிடுச்சு, ஸ்டெம் வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரா மாறிடுச்சு கேக்டஸ். அப்ப அந்த கேக்டஸோட அனதர் ஜென்ரேஷன், அதோட அனதர் ஜென்ரேஷன்லயும் சேம் அடாப்டேஷன் இருக்கு, அனதர் ஜென்ரேஷனுக்கும் சேம் அடாப்டேஷன் போகுது. ஸோ இதுதான் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாத்தீங்களா, தட் இஸ் ஜெனட்டிக்கலி ஃபிக்ஸ்ட் அந்த அடாப்டேஷன். ஓகேங்களா? சரி. In the absence of an external source of water,
தண்ணி இல்ல. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். த கங்காரு ரேட், அந்த எலி கங்காரு ரேட் in North American desert is capable of meeting all its water requirements through its internal fat oxidation. Already previous year NEET question இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா 2022ன்னு அர்த்தம் இல்லை, 35 வருஷத்துல ஒரு ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் தான். 2 வருஷமும் 2021 20 கேட்டாங்க இது. ஸோ வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டை என்னது எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ்ல வளருது கங்காரு ரேட். அதுக்கு தண்ணி தேவைப்படுது, ஆனா சுத்தி தண்ணி இல்லை. அப்ப என்ன பண்ணும்? இன்டர்னல் ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. எப்படி அது தண்ணிய கிடைக்க வச்சுக்குது அப்படின்னா, அதோட பாடியில் இருக்க ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி, இன் விச் வாட்டர் இஸ் எ பை ப்ராடக்ட். ஸோ ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணும்போது வாட்டர் பை ப்ராடக்டா வருது. அந்த வாட்டரை வச்சு அது சர்வைவ் ஆகுது. உடம்புக்குள்ளேயே இருக்க ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி அதுல இருந்து தண்ணியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அது சர்வைவ் ஆகுது. இட் ஆல்சோ ஹேஸ் எபிலிட்டி டு கான்சென்ட்ரேட் இட்ஸ் யூரின். கான்சென்ட்ரேட்னா என்ன? யூரின் ரொம்ப திக்கா, அதாவது யூரின் வழியா வாட்டர் லாஸ் போகிறத குறைச்சிக்குது. அது யூரினேஷன் போகும்போது யூரின் வந்து ரொம்ப திக்கா, லிக்விடா இல்லாம திக்கா போகும். இப்போ பறவைகள்லாம் எச்சம் நம்ம மேல, எச்சங்கிறது என்னது? யூரின் தான். பறவைகளோட யூரின் எப்பவுமே திக்கா இருக்கும். ஏன்? அது பறந்து போகுது. நினைச்சப்பெல்லாம் இறங்கி வந்து தண்ணி குடிச்சிட்டு போக முடியாது. நிறைய தண்ணி குடிச்சா வெயிட்ல ரொம்ப பறக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தான் குடிக்கும். குடிச்ச தண்ணியை ரொம்ப மணி நேரத்துக்கு ரீட்டைன் பண்ணிக்கணும். அப்போ அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ல தண்ணியை குறைச்சிரும். அதான் அதோட யூரின் வந்து திக்கா, எச்சம் காக்கா எச்சம் விட்டுச்சு, புறா எச்சம் விட்டுச்சு சொல்றாங்கன்னா அது அதோட யூரின். அதே மாதிரி தான் கங்காரு ரேட் அதோட யூரினை திக்காக்கிடும். ஏன்னா தண்ணி லாஸ் ஆகிறத குறைக்கிறதுக்கு. in which water is byproduct. It also has the ability to concentrate its urine so that minimal volume of water is used to remove excretory products. Excretory products remove பண்றதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா தான் பயன்படுது. Many இது வந்து கங்காரு ரேட்ல இருக்க அடாப்டேஷன். பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் இது. ஏன்னா ஃபங்க்ஷனலா இது வந்து அதோட நார்மல் ஃபங்க்ஷனிங்ல இருக்கக்கூடிய சேஞ்ச் அடாப்டேஷன். மெனி டெசர்ட் பிளான்ட்ஸ் ஹேவ் எ திக் கியூட்டிக்கல். இப்போ ஒரு அனிமலுக்கு பார்த்தா பிளான்ட்டுக்கும் பார்க்கணும். வி ஆர் ஸ்டடிங் பயாலஜி. அப்போ அனிமல்ஸ் கங்காரு ரேட் சொல்றாங்க, பிளான்ட். டெசர்ட் பிளான்ட்னா என்ன? டெசர்ட்னா பாலைவனத்தில் வளர்ற தாவரங்கள். have a thick cuticle on their leaf surfaces and have their stomata arranged in deep pits, sunken stomata ன்னு சொல்லுவாங்க, to minimize water loss through transpiration. அதாவது லீஃபை நீங்க கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா எபிடர்மிஸ் இப்படி இருக்குன்னா, நார்மல் லீஃப்ல ஸ்டொமேட்டா அப்படியே எபிடர்மிஸ் மேலேயே இருக்கும். ஸ்டொமேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விட்டு அவங்க போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும். இப்போ பாலைவனத்துல ஸ்டொமேட்டா இப்படி இருந்துச்சுன்னா தண்ணியும் எஸ்கேப் ஆகி போய் காஞ்சி போயிடும். அப்ப அதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? சங்கன் ஸ்டொமேட்டா, இப்படி சட்டி மாதிரி உள்ள குழி மாதிரி போயிருக்கும் எபிடெர்மிஸ்ல. இங்க இருக்கும் ஸ்டொமேட்டா, புதஞ்சு போயிருக்கும். எபிடெர்மிஸ் உள்ள வளைஞ்சு போய். ஸோ சன்லைட் படுது, பட் ஸ்டொமேட்டாவுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த இது வழியா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எஸ்கேப் ஆகி போயிடும். சன்லைட் ஸ்டொமேட்டாவை ரீச் பண்ணாததுனால டிரான்ஸ்பிரேஷன் நடக்காம அது பார்த்துக்கும். இதுக்கு பேர் புதஞ்சு போயிருக்குது பாருங்க. ஸ்டொமேட்டா உள்ள புதஞ்சு இருக்கு, புதஞ்சு போயிருக்கு, உள்ள ஆழமா போயிருக்கு. அதுக்கு பேரு சங்கன் ஸ்டொமேட்டா. இது இந்த நம்மளோட டெசர்ட் பிளான்ட்ல இருக்கும். டு மினிமைஸ் வாட்டர் லாஸ் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன், அதை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சங்கன் ஸ்டொமேட்டா கியூட்டிக்கல்ல டெசர்ட் பிளான்ட்ஸ்ல இருக்கு. தே ஆல்சோ ஹேவ் எ, இது வந்து மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன். பிளான்ட்ல இப்ப நம்ம சொல்ற ஸ்டொமேட்டாங்கிறது மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன். தே ஆல்சோ ஹேவ் எ ஸ்பெஷல் போட்டோசிந்தட்டிக் பாத்வே. இது பிசியோலாஜிக்கல். கிரசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம். சிஏஎம்னா கிரசுலேஷியன். கிரசுலேஷியன்னா என்ன சார்? ஃபேமிலி சொல்றோம்ல, ஃபேபேசி, சொலனேசி, லில்லியேசி படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிரசுலேசி. அதுல வந்து கிரசுலேசியன் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் சிந்தசிஸ் பண்ணும் அந்த பிளான்ட்ஸோட கேரக்டர். அதான் கிரசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம், அதான் கேம். ஸோ கேம் பிளான்ட்ஸ்ல தனியா ஒரு மெட்டபாலிசம் நடக்குது. கிரசுலேஷியன் ஆசிட் பிளான்ட்ஸ்ல அதான் கிரசுலேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம் that enables their stomata to remain closed during daytime. ஸோ டே டைம்ல ஸ்டொமேட்டா க்ளோஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு இவாபரேஷன் ஸ்டாப் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். இவாபரேஷன் கட்டுப்பாட்டில் இருக்கும். டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது ஸ்டொமேட்டா க்ளோஸ்டா இருக்கிறதுனால டே டைம்ல.
நைட் டைம்ல தான் ஓப்பனாவே இருக்கும். Some desert plants like Opuntia have no leaves. Opuntia leaves அதான் cactus. Leaf they are reduced to spines and the photosynthetic function is taken over by the flattened stems. Opuntia. So இதெல்லாம் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அடாப்டேஷன். சங்கன் ஸ்டொமேட்டா மூணையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு சங்கன் ஸ்டொமேட்டா சொன்னாங்க, ரெண்டாவது வந்து கேம்ப் பிளான்ட்ஸ்ல டே டைம்ல ஸ்டொமேட்டா க்ளோஸ்டா இருக்கு, மூணாவது ஒபன்ஷியால லீவ்ஸ் வந்து ஸ்பைனா மாறிடுச்சு, ஸ்டெம் வந்து பிளாட் ஆகி போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க. இந்த மூணு விஷயங்கள் பிளான்ட்ல சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி படிச்சாதான் மறக்காது, அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். மேமல்ஸ் ஃப்ரம் கோல்டர் கிளைமேட்ஸ். கோல்டர் கிளைமேட்ஸ்னா என்னது, நம்ம குளிர்லாம் இருக்கும், ஐஸா இருக்கும். have shorter ears and limbs. லிம்னா கை காலு, இயர்ஸ்னா காது. காது எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் வெளியே போகுங்க. யானை எவ்வளோ பெரிய உருவம், அதோட உடம்ப வந்து டெம்பரேச்சரை கோல்டா வச்சுக்கிறதுக்கு, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு, ஏன்னா அதோட தோல் வேற மொத்தம். அந்த காதை ஆட்டுதுன்னா அதோட உடம்பு ஹீட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படி காதை ஆட்டும் போது ஹீட்டை ரிலீஸ் பண்ணி அதோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான் யானைக்கு அவ்வளோ பெரிய காது. அது வெயில் பிளேஸ்ல இருக்கு, வெயில் இருக்கிற இடத்துல இருக்கு. பட் குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் நம்மளோட அந்த தூண்ட்ரா ரீஜன் அங்க எங்கன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஹீட் போயிடக்கூடாது வெளியில. அப்ப என்ன பண்ணுவோம், அதோட காது ரொம்ப சின்னதாகவும் கை கால் சின்னதாகவும் இருக்கும். ஏன்னா கை கால் வழியாகவும் ஹீட்டு வெளியே போகும். கோல்டர் ரீஜன்ல ஹீட்டே இல்லாத ஒரு ஆர்கானிசம் போச்சுன்னா செத்து போயிடும், விரைச்சு போயிடும், டபக்குன்னா உடஞ்சு போயிடும். ஆமா. So shorter ears and limbs to minimize heat loss. This is called the Allen rule. Allen's rule. Allen's ruleங்கிறது கோல்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு குட்டி காது குட்டி கை கால்லாம் இருக்கு, அதுக்கு பேர் ஆலன் ரூல்ஸ். ஆலன்ஸ் ரூல் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த போலார் சீஸ்னா அந்த ஐஸா இருக்குல்ல அந்த ஏரியாங்க, தூந்திரா பிரதேசங்கள். போலார் சீஸ், அக்வாட்டிக் மெமல்ஸ்னா பாலூட்டிகள் அப்படின்னு அர்த்தம். அக்வாட்டிக் மெமல்ஸ்னா தண்ணியில கூடிய மெமல்ஸ் லைக் சீல்ஸ் ஹேவ் திக் லேயர் ஆஃப் ஃபேட் பிளப்பர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த பிளப்பர் வந்து என்ன பண்ணும், உள்ள இருக்க ஹீட்டை வெளியே வராம இன்சுலேட்டர் மாதிரி, இன்சுலேட்டர்னா அது எஸ்கேப் ஆக விடாது. இந்த வயருக்கெல்லாம் இன்சுலேட்டர் சுத்துவாங்க, ஸோ தொட்டா நமக்கு ஷாக் அடிக்காது, கரண்ட்டை கடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி உடம்ப சுத்தி இன்சுலேட்டர் மாதிரி ஃபேட், திக் லேயர் ஆஃப் ஃபேட் இருக்கு, பிளப்பர் அப்படிம்பாங்க. So below their skin that act as an insulator and reduces loss of the body heat. Body heat loss ஆகிறத குறைக்குது இன்சுலேட்டர், உள்ளேயே பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கு. சம் ஆர்கன், இந்த பிளாஸ்க் மாதிரி தான் இன்சுலேட்டர், அந்த பிளப்பர். பிளாஸ்க்குள்ள காஃபி சூடா ஊத்துறீங்க, ரொம்ப நேரம் அந்த சூடை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கல, அந்த மாதிரி இது. Some organisms possess adaptations that are physiological, which allow them to respond quickly to a stressful situation. So physiological adaptations க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க? If you had ever been to any high altitude place, உயரமான இடத்துக்கு போறீங்க, greater than 3,500 meter Rohtang pass near Manali and Leh, you must have experienced what is called altitude sickness. ஸோ சி சிக்னஸ் இருக்கு, ஆல்டிடியூட் சிக்னஸ் இருக்கு. சில பேருக்கு கடல்ல கப்பல்ல போனாங்க அப்படின்னா வாமிட் வர ஆரம்பிச்சிடும். சி சிக்னஸ் இருக்கவங்க எல்லாம் நேவிக்கு எடுக்க மாட்டாங்க, இந்த கடல்ல டிராவல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரியே ஆல்டிடியூட் சிக்னஸும் இருக்கு, தலை கிருகிருன்னு சுத்தம், நௌசியா வாமிட் வந்துகிட்டே இருக்கும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ்டா இருக்கும், அவங்களால அங்க சர்வைவ் பண்ணவே முடியாது. ஆல்டிடியூட் சிக்னஸ் சம்டைம்ஸ் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சரியாயிடும், காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும், டஸ்ன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். சரியாயிடுச்சுன்னா நோ இஷ்யூ, பட் சரியாகலன்னா உடனே கார் பிடிச்சி கீழே வந்துட வேண்டியதுதான் பிளைன்ஸுக்கு. இட்ஸ் சிம்டம்ஸ் இன்க்ளூட் நௌசியா, வாமிட் வருது, ஃபேட்டிக் கிருகிருன்னு சுத்துதுன்னு சொன்னேன்ல, இப்படி மயக்கம் வருது, ஹார்ட் பால்பிட்டேஷன், படபடப்பா இருக்கும், படபடன்னு நெஞ்சு அடிச்சுக்கும், அதான் ஹார்ட் பால்பிட்டேஷன். திஸ் இஸ் பிகாஸ் இன் த லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், மலை உச்சியில அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியா இருக்கும், அதனால குளிரும். Of high altitudes, the body does not get enough oxygen. அதனாலதான் அந்த மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்குலாம் ரெட் பிளட் செல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனையும் இஃபெக்டிவா பயன்படுத்துறதுக்கு நம்மளை காட்டிலும் அங்க மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு ஆர்பிசிஸ் அதிகமா இருக்கும். பட் கிராஜுவலி யூ கெட் அக்ளமெட்டைஸ்ட் அண்ட் ஸ்டாப் எக்ஸ்பீரியன்சிங் ஆல்டிடியூட் சிக்னஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறிக்கிறீங்க, அக்ளமெட்டைஸ் பண்ணிக்கிறீங்க. அதே போல ஆல்டிடியூட் சிக்னஸ் குறைஞ்சிடும். How did your body solve this problem? The body compensates low oxygen availability by increasing red blood cells production, decreasing the binding affinity of hemoglobin, and by increasing the breathing rate. So
பிரீத்திங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும் கொஞ்ச நாள்லயே. மெனி ட்ரைப்ஸ் லிவ் இன் ஹை ஆல்டிடியூட் ஆஃப் ஹிமாலயாஸ். ட்ரைபல் பீப்புள் தெரியும் இல்லைங்களா, மலையில வாழ்றவங்க ட்ரைபல் பீப்புள் அப்படிம்பாங்க, காடுகள்ல வாழ்றவங்க. Find out if they normally have a higher red blood cells count or total hemoglobin than people living in the plains. இது எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்றது? நம்ம என்ன ஹிமாலயாவுக்கா போக முடியும்? ஹிமாலயால போய் கொண்டாங்க உங்க பிளட் சாம்பிள் கொண்டாங்க, நாங்க உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா துரத்தி அடிப்பாங்க. முதல்ல ஹிமாலயாவுக்கு நம்ம போகணும். ஓகே, ஆமா அவங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், வேலை முடிஞ்சிச்சு. ஓகே. In most animals, the metabolic reactions and hence all the physiological functions proceed optimally maximum in a narrow temperature range. In humans it is 37 degrees Celsius. So நமக்கு வந்து ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்கணும், growth நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸா இருக்கணும். அதுக்கு மேல போனாலும் ஃபீவர்ன்றுவாங்க, அதுக்கு கீழே வந்தாலும் குளிர் காய்ச்சல்ன்றுவாங்க. அப்ப ரெண்டு சமயத்திலயுமே நம்ம வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனிங்கும் பர்ஃபெக்டா பண்ண முடியாது. பட் தெர் ஆர் மைக்ரோப்ஸ், ஆர்கிபாக்டீரியா தட் ஃபிளரிஷ்னா எக்கச்சக்கமா வளருது in hot springs and deep sea hydrothermal vents where temperature far exceed 100 degrees Celsius. 100 டிகிரிக்கு மேலேயும் வாழ்றவை யாருன்னா ஆர்கிபாக்டீரியா. How is it possible? How is this possible? னா அவங்களுக்கு ஸ்பெஷல் செல் வால் புரோட்டீன் இருக்கு, செல் மெம்பரேன்ல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, அவங்களுக்கு டாக் பாலிமரேஸ், அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் அந்த டெம்பரேச்சர்ல கூட டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி என்சைம்ஸ் இருக்கு. ஸோ பிசியோலாஜிக்கல், மார்பாலஜிக்கல், பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, அதுதான் பாசிபிள். ஓகே. மெனி ஃபிஷ் த்ரைவ் இன் அண்டார்டிக் வாட்டர்ஸ். அண்டார்டிக் வாட்டர்னா பயங்கர சில்லா இருக்கும், அங்க கூட ஃபிஷஸ் இருக்கு. வேர் த டெம்பரேச்சர் இஸ் ஆல்வேஸ் பிலோ ஜீரோ. ஹவு டு தே மேனேஜ் டு பிரிவென்ட் தேர் பாடி ஃப்ளூயிட் ஃப்ரம் ஃப்ரீசிங்? அப்படின்னா அதுக்குரிய சம் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரீசிங் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ரோட்டீன்ஸ் அவங்க பிளட்ல இருக்கும். தட் இஸ் த ரீசன். ஓகே, இருக்கு. ஓகே. A large variety of marine invertebrates and fish live at great depths in the ocean where the pressureனா ஓரளவுக்கு ப்ரெஷர் தான் நம்ம தாங்க முடியும். ப்ரெஷர் எல்லாம் அதிகமா இருக்கவும் கூடாது, கம்மியா இருக்கவும் கூடாது. அதிகமான ப்ரெஷர் ஏரியாவுக்கு போனா பிளட் வெசல்ஸ் எல்லாம் நமக்கு வெட்டிச்சிடும். கம்மியான ப்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு போனாலும் நமக்கு பிரச்சனை தான். இந்த ஹார்ட் பேஷண்ட்லாம் ஹை ஆல்டிடியூட்க்கு போகக்கூடாது, அங்கே ப்ரெஷர் கம்மின்னு சொல்லி, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மின்னு இருக்கு சொல்லி ஹார்ட் பேஷண்டா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. So pressure could be greater than 100 times the normal atmospheric pressure that we experience. So how do they live under such high pressures? ஆழமா போக போக பிரஷர் ஜாஸ்தி ஆகும், உயரமா போக போக பிரஷர் குறையும், ஞாபகம் வச்சுங்க. And do they have any special enzymes? இருக்கு, they have special enzymes. Okay. Organisms live in such extreme environment show a fascinating array of biochemical adaptations. So fascinating array. Biochemical adaptations na the enzymes, அங்க இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் தான். ஸோ எக்கச்சக்கமான ஆச்சரியப்படுற ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கு. ஃபேசினேட்டிங்னா ஆச்சரியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். சம் ஆர்கானிசம்ஸ் ஷோ பிஹேவியரல் ரெஸ்பான்சஸ். ஸோ இது வரைக்கும் பிசியாலஜி படிச்சோமா, இப்போ பிஹேவியர் டு கோப் அப் வித் வேரியேஷன்ஸ் இன் தேர் என்வரான்மெண்ட். எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துங்க, சைட்ல இங்கே எழுதி வைங்க. டெசர்ட் லிசர்ட் lack the physiological ability that make mammals have to deal with the high temperature of their habitat. So desert lizard na the பல்லி ஊர்ந்து போகுதுல்ல, அதுக்கு வந்து physiological ability இல்லை mammals இருக்க மாதிரி. But manage to keep their body temperature fairly constant by behavioral means. ஒண்ணுல ரொம்ப வெயில் அடிச்சா குழி தோண்டி அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கும், வெயில் இல்லைன்னா வெளியே வரும், அந்த மாதிரி. They bask in the sun and absorb heat when their body temperature drops below the comfort zone. ஒருவேளை டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா வெயில்ல போய் அப்படியே வெயில் ஆயிவாங்க, உடனே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிக்கும். பட் மூவ் இன்டு ஷேட், நிழலுக்கு போயிடுறது when the ambient temperature, ambientனா சரௌண்டிங், நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங் தான் ambient temperature starts increasing. Some species are capable of burrowing into the soil. மண்ணுக்கு அடியில மண்ணை தோண்டி உள்ள போய் பதஞ்சிக்குவாங்க to hide and escape from the above ground heat. So ground heat வந்து தப்பிக்கிறதுக்கு. So this is the adaptation. Adaptationல நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. physiological, behavioral, morphological adaptation எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. மோஸ்ட்லி மார்பாலஜிக்கல் அடாப்டேஷனுக்கு நம்ம வந்து பிளான்ஸ் தான் எக்ஸாம்பிள். சங்கன் ஸ்டொமேட்டா, இந்த ஸ்பைன்ஸ் ஓப்பன் ஷியால இருக்கிறது, திக் கியூட்டிக்கல் இருக்கிறது, இதெல்லாம் மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்லாம் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும். பாப்புலேஷன்ஸ்
பாப்புலேஷன் attributes கேரக்டர்ஸ் தான், கேரக்டரிஸ்டிக்ஸ். பாப்புலேஷனுக்குன்னு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ வாட் இஸ் பாப்புலேஷன்? ஒன் ஸ்பீசிஸ், ஒன் பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அண்ட் ஒன் பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு இருக்காங்க, தட் இஸ் பாப்புலேஷன். இந்தியாவோட பாப்புலேஷன்னா ஹியூமன்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா ஹியூமன்ஸை தான் முதல்ல சொல்லுவாங்க. பாப்புலேஷன் ஆஃப் பஃபல்லோ அப்படின்னா தான் எரும மாட்டை மட்டும் கணக்கு பண்ணும். பாப்புலேஷன் ஆஃப் குரங்குன்னா தான் குரங்க மட்டும் கால்குலேட் பண்ண, அதுல மனுஷனை போய் சேர்க்கக்கூடாது. இவன் குரங்கு மாதிரி இருக்கான், வால் எல்லாம் இருக்குது, சேட்டை பண்றான் அப்படிங்கிறதுக்காக குரங்குல போய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ எ சிங்கிள் ஸ்பீசிஸ் ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியால எவ்வளவு இருக்காங்க, பாப்புலேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த பர்டிகுலர் ஸ்பீசிஸ், அதுதான் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ்ல நம்மளாம் ஹியூமன், ஸோ வி ஆர் கோயிங் டு compare population attributes related to humans. Okay, பார்ப்போம். Mostly in nature we rarely find isolated single individuals. அதாவது சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ்னா அந்த ஸ்பீசிஸ் அங்க ஒண்ணுதான் இருக்கணுமே. என்ன ஆவறது யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 100 கிலோமீட்டருக்கு ஒரு மனுஷன் தான் இருக்கிறான்னா அவ்வளவுதான், பைத்தியம் முடிச்சு போயிடும். யார்கிட்ட போய் நம்ம கிசு கிசு சொல்றது, யாருக்கிட்ட போய் நம்ம வம்புழுக்கிறது, எவனை நோன்றது, மண்டை வெடிச்சு செதறிடும் மனுஷங்களுக்கு. 100 கிலோமீட்டருக்கு ஒருத்தனை விட்டோம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க ஆள் இல்லாம அவனுக்கு மண்டை வெடிக்காது. பிரச்சனை பண்ண ஆள் இல்லாம சில பேர்ல இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடாம இருக்கவே முடியாது. நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நேத்து நைட்டு நல்லா பேசிட்டு தூங்குனாங்க, காலையில எழுந்திரிச்சு அடிச்சுக்கிறாங்க பக்கத்து வீட்டுல. எல்லார் வீட்லயும் நடக்குது, எங்க வீட்டுல நடக்கலன்னு சொல்லல, உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லல, எவ்ரிவேர் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை தான். பழமொழியே சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா யார் ஃபாலோ பண்றாங்க? ஓகே. இன் நேச்சர் we rarely find isolated ஒரு single individuals of any species. அட்லீஸ்ட் அதுக்கு பேராவது இருப்பாங்கல்ல, பட் அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி ஐசோலேட்டடா இருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் them live in groups in a well defined geographical area, share or compete for similar resource. பாருங்க, ஒண்ணு ஷேர் பண்ணுவான், தேவைக்கு அதிகமா இருக்கிற வரைக்கும் தாராளமா ஷேர் பண்ணிப்பாங்க. தேவைக்கு கம்மியா இருக்கு இல்ல கரெக்டா இருக்குன்னா கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கா உனக்கான்னு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஃபார் சிமிலர் ரிசோர்ஸ், ஒரே ரிசோர்ஸ், சோத்துக்காகவோ இடத்துக்காகவோ. பொட்டன்ஷியலி இன்டர்பிரீட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேல் அண்ட் ஃபீமேல் இன்டர்பிரீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும். இன்டர்பிரீட்னா இந்த மேட்டிங் பண்ணி இன்டர் கோர்ஸ் பண்ணி யங் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. பொட்டன்ஷியலி இன்டர்பிரீட் அண்ட் தஸ் கான்ஸ்டிடியூட் எ பாப்புலேஷன். ஸோ இன்டர்பிரீட் பண்றதுனால நிறைய யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ ஒரு பாப்புலேஷன், அந்த ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் வந்துடுது. although the term interbreeding implies sexual reproduction, இங்க interbreeding sexual reproduction represent பண்ணுது. A group of individuals resulting from even asexual reproduction is also generally considered a population for the purpose of ecological studies. So asexual reproduction வந்தாலும் அது population தான். எக்ஸாம்பிளுக்கு வாழை மரம்லாம் asexual reproductionல தான் வரும், கரும்பு asexual reproductionல தான் வரும். அப்புறம் முருங்கை மரம் கட்டிங் வச்சாதான் நல்ல முருங்கைக்காய் வைக்கும், விதை போட்டீங்கன்னா அது விளங்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம asexual reproductionல வந்தாலும் மோஸ்ட்லி பிளான்ஸ்ல, நாட் இன் அனிமல்ஸ், பிளான்ஸ்ல வந்தாலும் அதுவும் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோட பாப்புலேஷன் தான். ஓகே, ஃபார் ஈகாலஜிக்கல் ஸ்டடிஸ் அப்படிதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆல் த cormorants in the wetland, rats in an abandoned dwelling, teak wood trees in a forest tract, bacteria in a culture plate and lotus plant in a pond are some examples of population. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, மனுஷனோட எண்ணிக்கையை நீங்க கவுண்ட் பண்ணா மனிதர்களோட பாப்புலேஷன், அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அனிமல் ஒவ்வொரு ஏரியால எவ்வளவு இருக்கு அது அதோட பாப்புலேஷன், அது வளர்ற இடத்துல எத்தனை இருக்கு அதுதான் பாப்புலேஷன். ஒரு பாண்ட்ல எவ்வளவு லோட்டஸ், 10 லோட்டஸ் பிளான்ட் இருக்குதுயா, அது லோட்டஸ் பிளான்ட்டோட அந்த பர்டிகுலர் லோட்டஸ் பிளான்ட் பாண்ட்ல தான் இருக்கும், குளத்துல தான் இருக்கும், தரையில இருக்காது, அது இருக்கிற இடம் அதுதான். ஸோ அதுல 10 இருக்குன்னா அதோட பாப்புலேஷன் எவ்வளவு? 10. நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆர்கானிசம் 10, அவ்வளவுதான். அதான் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம் தான் பாப்புலேஷன். In earlier chapters, you have learned that although an individual organism is the one that has to cope up with changed environment, it is at the population level that natural selection operates to evolve the desired traits. So population level தான் உங்களுக்கு desired traits வந்து. ஒன்றும் இல்லை, ஆப்பிரிக்கால எல்லாம் கருப்பா இருக்காங்க, அமெரிக்காவில் வெள்ளையா இருக்காங்க, இந்தியாவில் மாநிலமா இருக்காங்க மோஸ்ட்லி. அதுதான் ஒருத்தன் கேட்டானா, ஏன்டா அமெரிக்காக்காரன் வெள்ளையா இருக்கான், ஆப்பிரிக்காக்காரன் கருப்பா இருக்கான்,
இந்தியாக்காரன் பாத்துக்க, நீ என்ன ரெண்டும் கேட்டானா இருக்க அப்படின்னதுக்கு இந்தியாக்காரன் சொன்னானா, ஆப்பிரிக்காக்காரன் வேகாத ரொட்டி, சாரி ஆப்பிரிக்காக்காரன் கருகி போன ரொட்டி, அமெரிக்காக்காரன் வேகாத ரொட்டி, நான் தான் பதமா வெந்த ரொட்டி, நான் தான் சாப்பிட்றதுக்கு உதவுவேன். அவங்க 2 பேரும் வெந்ததையும் அதாவது கருகி போனதையும் திங்க முடியாது, வேகாததையும் திங்க முடியாது, பதமா வெந்ததை தானே சாப்பிட முடியும். ஸோ நாங்க தான் பெஸ்ட் அப்படின்னாங்களாம். எப்படியோ இது ஆப்பிரிக்காக்காரன் அமெரிக்காக்காரன்னு கேட்டா என்ன செருப்பால் அடிப்பான். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, எங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம்? A population has certain attributes where an individual organism does not. So populationக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கும், இண்டிவிஜுவல் ஆர்கானிசத்துக்கு இருக்காது. So that decide traits. So the population ecology is therefore an important area because it links ecology to population genetics and evolution. So இந்த இடத்துல population ecology என்ன பண்ணுது அப்படின்னா population genetics and evolution ஓட லிங்க் பண்ணுது population. Okay, the population has certain attributes whereas an individual organism does not. இண்டிவிஜுவலா ஒரு ஆர்கானிசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு கேரக்டர் அதை நம்ம சொல்ல முடியாது, ஆனா பாப்புலேஷனுக்கு இருக்கும். அது எப்படி சார்? இப்போ பார்ப்போம். an individual may have birth and death. ஒருத்தன் பிறப்பா இல்லைன்னா செத்து போவான். ஒரு மனுஷன் பிறக்கும் போது குழந்தையா பிறக்கிறான், சாவும் போது கிழவனா சாவுறான். அதுக்கிடையில அவன் என்ன சாதிச்சான் இப்ப எல்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பிறப்பு இறப்புங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கு. ஆனா in a population these rates refer to per capita. அதாவது in population has birth rate and death rate. பர்த் ரேட் டெத் ரேட் ஒரு ஆளுக்கு சொல்ல முடியாது, பிறந்தா செத்து போயிட்டான் அவ்வளவுதான். ஒரு ஏரியால எத்தனை பேர் இத்தனை டைம்ல பிறந்தாங்க, இந்த டயத்துல எத்தனை பேர் இறக்குறாங்க. ஒரு செகண்டுக்கு 4 குழந்தைங்க பிறக்குது, 2 பேர் செத்து போறான். அப்படியே இதே ஒத்தே வரலையே, 2 பேர் செத்தா 2 பேர் பிறக்கணும் அப்படிதானே, ஆனா 4 பேர் பிறக்கிறாங்க, 4 குழந்தை 2 பேர் செத்து போயிட்டான், 2 பேர் செத்து போயிட்டான், 4 குழந்தை பிறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி, ஸோ தட் அதனாலதான் பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே போகுது. see the rate, எத்தனை பேர் பிறந்தா எத்தனை பேர் செத்து போனா. ஸோ கம்பேர் வித் இட்ஸ் ஓன் பாப்புலேஷன், அதான் ரேட். ஒரு ஆளை சொல்றது ரேட் கிடையாது, பாப்புலேஷன் ரேட் கிடையாது. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் கிடையாது இந்த டெத் ரேட்டு பர்த் ரேட், பாப்புலேஷனுக்கு மட்டும் தான் இருக்கு. The rates hence expressed are change in numbers, increase or decrease with respect to members of the population. எல்லாரையும் சேர்த்து சொல்றது. Here is an example. If in a pond there were 20 lotus plant last year, இதை வச்சு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனிச்சுங்க. 20 lotus plants last year and through reproduction 8 new plants are added, taking the current population to 28. We calculate the birth rate as 8/20. 8 வந்து 20 ஓட ஆட் ஆயிருக்கு, புதுசா 8. நான் அங்க இருக்கிறதா எழுதுறேன், 8 20. see 20 போன வருஷம், இப்போ 8 சேர்ந்து 28. 20 போன வருஷம் இருக்கிறத கீழே போட்டுருங்க, புதுசா சேர்ந்ததை மேல போட்டுருங்க, அப்போ 0.4. அதுதான் birth rate of lotus per year. birth rate. If 4 individuals in a laboratory population, அடுத்து laboratory population லேப்ல நீங்க வளர்க்குறீங்க, of 40 fruit flies died during a species specified time interval, say a week, the death rate in a population during that period is, death rate அப்படிங்கிறது 40 fruit fly நம்ம laboratoryல வளர்த்தோம், அதுல 1 weekல 4 செத்து போச்சு, அதோட லைஃப் ஸ்பேன் 1 week கிட்டத்தட்ட. அதனால அப்போ உங்களுக்கு டெத் ரேட்டு 0.1, ட்ரோசோஃபைலாவோட டெத் ரேட்டு 0.1 per week. இந்த இடத்துல இங்க per year பர்த் ரேட் சொல்லியிருக்காங்க லோட்டஸ்க்கு, இங்க per week டெத் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்கானிசத்தை எடுத்துக்கிட்டு பர் எத்தனை வீக்குக்கா இல்லை மந்த்துக்கா இயர்க்காங்கிறத சொல்லணும். ஸோ டைமும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பர்த் ரேட் டெத் ரேட்ல இறந்து போனது எவ்வளோ, இப்போ உயிரோடு இருக்கிறது எத்தனை, அது டோட்டல்ல எத்தனை இறந்து போச்சுன்னு மேலே போட்டா பர்த் ரேட், பட் டைம் மென்ஷன் பண்ணணும், பர் வீக்கா பர் மந்தா பர் இயரா, தட் இஸ் ஆக்சுவல் பர்த் ரேட். அதே போல பிறந்தவங்க எத்தனை பேர், புதுசா ஆட் ஆனவங்க எத்தனை பேர், பை ஆல்ரெடி இருந்தவங்க எத்தனை பேர் போட்டு பர்த் ரேட் சொல்லும் போது பர் மந்தா பர் இயரா அந்த லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்கானிசத்தை அதுல சொல்லணும், டைம் சொல்லி சொல்றதா பர்த் ரேட். அனதர் அட்ரிபியூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் செக்ஸ் ரேஷியோ. இதுல தனி இண்டிவிஜுவலை வந்து நீங்க சொல்லும் போது அவன் மேலா ஃபீமேலான்னு சொல்வீங்க, பிளான்ட்டை சொல்லும் போது
அது மேல் பிளான்ட்டா ஃபீமேல் பிளான்ட்டா பைசெக்சுவல் பிளான்ட்டா சொல்வீங்க. பட் ஒரு ஏரியாலேயே அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ? 50 மேல் 48 ஃபீமேல். எப்பவுமே மேல்ஸை விட ஃபீமேல் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆமா, ஓகே. Another attribute characteristic of population is sex ratio. An individual is either a male or a female, but a population has ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒன்னு மேலா இருப்பான் இல்ல ஃபீமேலா இருப்பான், அவ்வளவுதான். But population has a sex ratio, that is 60% of the population are females, 40% males. இது இவங்க ஃபீமேல்ஸ் ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. பட் ஹியூமன் பாப்புலேஷன் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1000 மேலுக்கு 900 சம்திங் ஃபீமேல்ஸ் தான் இருக்கிறாங்களே. ஓகே. A population at any given time is composed of individuals of different ages. If the age distribution percent individual of a given age or age group is plotted for the population, the resulting structure is called an age pyramid. இப்போ ஏஜ் பிரமிட் 3 ஏஜ் பிரமிட் படிக்க போறோம். அந்த 3 ஏஜ் பிரமிடை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். ஃபார் ஹியூமன் ஏஜ் பிரமிடை வச்சு ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கா, இல்ல ஒரு பாப்புலேஷன் ஸ்டேபிளா இருக்கா, இல்ல ஒரு பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அது என்ன பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுறது? பாப்புலேஷன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, இந்த பிரமிடை வச்சு சொல்லிடலாம். ஸ்டேபிளா இருப்பாங்கன்னா இன்னைக்கு 800 பேர் இருக்காங்கன்னா அடுத்த வருஷமும் 800 பேர் தான் இருப்பாங்க. டிக்ளைனிங்னா இன்னைக்கு 800 பேர் இருக்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் 700 பேரா குறைஞ்சிருவாங்க. ஸோ எந்த பாப்புலேஷன் வந்து அதாவது ஏஜ் பிரமிட்ல எந்த ஏஜ் பிரமிட் எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷனை சொல்லுது, எந்த ஏஜ் பிரமிட் ஸ்டேபிளா இருக்க போகுதுன்னு சொல்ல போகுது, எந்த ஏஜ் பிரமிட் வந்து டிக்ளைன் ஆக போகுது பாப்புலேஷன் அப்படிங்கறத கொஸ்டின்ல கேட்பாங்க. அது இப்ப பார்க்கலாம். For human population, the age pyramids generally show age distribution of males and females in a diagram. The shape of the pyramid reflects the growth status of population, whether it is growing, stable or declining. இந்த மூணையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப பாருங்க, இங்க 3 பிரமிட் இருக்கு. இதுல நல்லா கவனிங்க. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், அதாவது டில் அடாலசன்ட், பியூபர்ட்டி வரைக்கும், பியூபர்ட்டி முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும், அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னா அடல்ட் ஆயிட்டாங்க, இந்த 2 ப்ளூவும் ரெப்ரசென்ட் பண்ணுது. போஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ங்கிறது வயசாகி போச்சு, இனிமே அவங்களால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. போஸ்ட்னா பின்னாடி, ரீப்ரொடக்ஷனுக்கு அடுத்து. ஸோ நடுவுல ரீப்ரொடக்டிவ் இருக்கு, ரீப்ரொடக்டிவ்க்கு முன்னாடி ப்ரீ, ரீப்ரொடக்டிவ்க்கு பின்னாடி போஸ்ட் ரீப்ரொடக்டிவ். அவ்வளவுதான், ஈஸி. இந்த 3 டேர்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இதுல எது எக்ஸ்பேண்டிங், எது ஸ்டேபிள், எது டிக்ளைனிங்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூ, சிம்பிள் க்ளூ. இந்த 2 மட்டும் பாருங்க, எல்லாத்துலயும் இந்த 2 மட்டும் பாருங்க. இந்த 2ல எல்லோவை மட்டும் இந்த எல்லோவுக்கு மேல இருக்க ப்ளூவோட கம்பேர் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரும். கடைசி 2ல கீழே இருக்கிறதுக்கு மேல இருக்கிறதோட கம்பேர் பண்ணுங்க. கீழே இருக்கிறத வச்சுதான் ஆன்சர் எழுதணும். அடியில் இருக்கிற அந்த ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை வச்சுதான் ஆன்சரே பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த ப்ளூவை விட இது பெருசா இருக்கு, எக்ஸ்பேண்டிங். இந்த ப்ளூவும் இந்த எல்லோவும் சேமா இருக்கு, ஸ்டேபிள். இந்த ப்ளூவை விட இந்த எல்லோ சின்னதா இருக்கு, ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸை விட சின்னதா இருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு. அப்படிதான் தலைகீழா பாருங்க, மேல இருந்து கீழே கடைசி 2 மட்டும் பாருங்க. இவனை விட இவன் பெருசா இருக்கான், எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கான், பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இவங்க 2 பேரும் சேமா இருக்காங்க, ஸ்டேபிளா இருக்கும் அந்த பாப்புலேஷன். இந்த ப்ளூவை விட இந்த எல்லோ குட்டியா இருக்கான், அப்போ டிக்ளைன் ஆகுது. ஈஸியா ஞாபகம் வச்சு எப்படி ஆன்சர் கேட்டாலும், கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கரெக்டா பண்ணிடலாம். ஓகே. The size of the population, மீதி எல்லாம் விட்டுருங்க, மீதி எல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடும். கடைசி 2 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணிடுங்க. The size of population tells us a lot about its status in the habitat. So population எவ்வளவு இருக்கு அந்த ஆர்கானிசம்ங்கிறது அந்த habitat வளர்ற இடத்துல தெரியும். Whatever ecological processes we wish to investigate in a population, be it the outcome of competitionனா சேம் ரிசோர்ஸுக்காக சண்டை போட்டுக்கிறது with another species, மானம் புலி அடிச்சு சாப்பிடுது அந்த மாதிரி. இல்ல இப்போ சேம் காம்படிஷன்னா மானுக்கும் மாட்டுக்கும் முயலுக்கும் எல்லாருக்கும் ஒரே ரிசோர்ஸா இருக்கணும். இல்லைன்னா சிங்கத்துக்கு இடையிலேயே
அந்த யார் வந்து ஒரு மானை அடிச்சு சாப்பிடுறது காம்படிஷன். இல்லைன்னா சிங்கம் சிறுத்தைக்கு இடையில காம்படிஷன், யார் அந்த மானை அடிச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது. சேம் ரிசோர்ஸுக்கு சண்டை போடுறது தான் காம்படிஷன். ஸோ த இம்பேக்ட் ஆஃப் predator or the effect of a pesticide application. Pesticide வந்து pest எல்லாம் கொல்லும். We always evaluate them in terms of any change in the population size. The size in nature could be also low as less than 10 Siberian cranes at Bharatpur wetland in any year or get into millions. See, population வந்து 10 விட குறைவா இருக்கு. கிரான்னா நாரையா கொக்கு வகை மாதிரி வரும். அதான் சைபீரியன் கிரான்ஸ் வந்து 10க்கும் கீழே தான் இருக்கு ஒவ்வொரு இயரும் பாரத்பூர் வெட்லேண்ட்ஸ்ல. ஆர் go into millions, லட்சக்கணக்கில் இருக்கும். Chlamydomonas in a pond. Population size technically called population density. அந்த பிசிக்ஸ்லாம் சொல்லுவீங்களா, ஸ்பீடுன்னு சொல்லாத வெலாசிட்டின்னு சொல்லும்பாங்க, என்னென்னமோ டேர்ம் சொல்லுவாங்க, கரண்ட்னு சொல்லாத பவரும்பாங்க. அது கரெக்டான டேர்ம் சொல்லும்பாங்க. நம்ம லோக்கல் டேர்ம்ல வேற சொல்லியிருப்போம், பிசிக்ஸ்ல வேற சொல்லுவாங்க. அது ஸ்பீடு இல்லை, வெலாசிட்டி. வேகமா ஓட்டுறத வெலாசிட்டி அதை சொல்லுவாங்களேங்க. ஓகே, என்னமோ. ஸோ பாப்புலேஷன் சைஸ் டெக்னிக்கலி கால்டு பாப்புலேஷன் டென்சிட்டி. இங்க டெக்னிக்கலா நம்ம டென்சிட்டின்னு சொல்லணும், சைஸ்ன்னு சொல்லக்கூடாது. டென்சிட்டினா திக்னஸ் தான். Designated as capital N, need not necessarily be measured in numbers only. So population density numbers-ல தான் மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புளிய போய் நீங்க எண்றேன்னு 1 2 3 எண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து ஒன்று தாவி புதிச்சு உங்களை உங்களை கொண்டுட்டு போயிடும். ஆமா. Although total number is generally the most appropriate measure of population density, total number வந்து most appropriate இருக்கும். It is in some cases either meaningless or difficult to determine. மீனிங்லெஸ்னா என்ன? வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை எப்படி எண்றது? கஷ்டம். அதே போல கிளாமிடோமோனாஸ் ஒரு பெட்ரி பிளேட்ல எத்தனை இருக்குன்னு எப்படி எண்றது? ஒன்னா எண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதை எண்ணுனீங்க எதை விட்டீங்கன்னு தெரியாம போயிடும். மைக்ரோ ஆர்கானிசம்லாம், பாக்டீரியாலாம். ஸோ அது மீனிங்லெஸ் அண்ட் வெரி டிஃபிகல்ட். So although total okay in an area if there are 200 carat grass Parthenium hysterophorus, வேணும்னா இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கேட்பாங்க. கேரட் கிராஸோட இது பைனாமியல் நேம் Parthenium hysterophorus plant, Parthenium plants, but only a single huge banyan tree with a large canopy. canopyங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட மேல இருக்கிறது. இங்க பாருங்க, this is canopy. அதோட டாப் ஏரியா எவ்வளவு கவர் பண்ணிட்டு இருக்கு, அதான் canopy. அப்போ பார்த்தினியம் செடி வந்து இங்க வளர்ந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஓகே. Stating that the population density of banyan is low relative to the carrot grass amounts to underestimating the enormous role of banyan in the community. இப்போ என்ன சொல்றாங்க, banyan tree ஒண்ணுதான் இருக்கு, பார்த்தினியம் 200 இருக்கு. அப்போ பார்த்தினியமோட பாப்புலேஷன் பேனியனை விட ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது. அப்போ டென்சிட்டி வைஸ் பயோமாஸ் வைஸ் பார்க்கும்போது பேனியன் ட்ரீஸ், ஒரு பேனியன் ட்ரீ 200 பார்த்தினியம் பிளான்ட்டை விட ஜாஸ்தி. அதிகமான போட்டோசிந்தசிஸ் பண்ணும், அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஒரு பேனியன் ட்ரீல இருந்து 200 பார்த்தினியம் விட ஜாஸ்தியா கிடைக்கும், கேரட் கிராஸ் விட ஜாஸ்தியா கிடைக்கும். In such cases, the percent cover or biomass is more meaningful measure of the population size. So இங்க population size நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது, பயோமாஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். Total number is again not an easily adoptable measure. அடாப்டபிள்னா அது வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா தான் அட்ஜஸ்ட், ஏடிஏபிடினா தான் அட்ஜஸ்ட், ஏடிஓபிடினா அதை ஃபாலோ பண்ணதுன்னு அர்த்தம். அடாப்ட் பண்ணு, ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். நாட் அன் ஈஸிலி அடாப்டபிள், அதை ஃபாலோ பண்றது கஷ்டம், எல்லாத்தையும் போய் நம்பர் எண்ணிக்கிட்டு இருக்கிறது. இஃப் த பாப்புலேஷன் இஸ் ஹியூஜ் அண்ட் கவுண்டிங் இஸ் இம்பாசிபிள் ஆர் வெரி டைம் கன்சியூமிங், அதிகமான டைம் எடுக்கும் போய் எண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறது கஷ்டம், முடியாது. இஃப் யூ ஹேவ் எ டென்ஸ் லெபார்டரி கல்ச்சர் ஆஃப் பாக்டீரியா இன் எ பெட்ரி டிஷ், சின்ன பெட்ரி டிஷ்னா அதில் பாக்டீரியா வளர்க்குறீங்க, வாட் இஸ் த பெஸ்ட் மெஷர் டு ரிப்போர்ட் இட்ஸ் டென்சிட்டி பர் ஏரியா? மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து இத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு எவ்வளோ இருக்கு, அப்போ எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்கு. நம்ம பிளட் செல்ஸ்லாம் அப்படிதாங்க கால்குலேட் பண்ணுவாங்க. என்டையர் பிளட்டையும் எடுத்தா ரெட் பிளட் செல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்குறாங்க, சிரிஞ்சில் கொஞ்சமாக உரியிறாங்க, ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே போடுவாங்க ஸ்கொயர் மீட்டரில், அதை வச்சு ஜூம் பண்ணுவாங்க. இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்ல இந்த பிளட்ல இவ்வளோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்குன்னா ஒரு பாடியில இத்தனை ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, கவுண்ட் முடிஞ்சு போச்சு.
ஒயிட் பிளட் செல்ஸ் இத்தினூண்டு இடத்துல இவ்வளோ எம்எல் ஆஃப் பிளட்ல இவ்வளோ பிளட் இருக்குன்னா இவரோட பாடி ஃபுல்லா இத்தனை ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. இப்படி கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்களே. இல்லைன்னா அத்தினூண்டு ஸ்கொயர் மீட்டர்ல 80,000 ரெட் பிளட் செல்ஸ், இவ்வளோ ஒயிட் பிளட் செல் நம்பர் தெரியல எக்ஸாக்டா சொல்றேன். இவ்வளோ ஒயிட் பிளட் செல்ஸ் இவ்வளோ ரெட் பிளட் செல்ஸ் இருந்தாலும் அவர் ஹெல்தி அப்படிங்கிறத ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணி வச்சிருப்பாங்க. என்டையர் பாடியில கூடிய ஒவ்வொரு எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி நான் என்றேன்னா அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரிதான் இங்கேயும் எல்லா பாக்டீரியாவும் உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாது. கொஞ்சோண்டு அந்த 1 ஸ்கொயர் மீட்டர்ல எவ்வளவு பாக்டீரியா இருக்கு, அப்ப பெட்ரி பிளேட்டோட சைஸ் எவ்வளவு கம்பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். Sometimes for certain ecological investigation there is no need to know the absolute population densities. Relative density serves the relative densities na compare பண்ணிக்கிறது. ஒரு ஏக்கர்ல இத்தனை பேர் இருக்காங்கன்னா 100 ஏக்கர்ல இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு கம்பேர் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது serve the purpose equally well. அதுவும் கரெக்டா தான் இருக்கும். For instance, the number of fish caught per trap is good enough measure of the total population density in the lake. So ஏரியில போய் 50-60 பேர் உள்ள போயிட்டு எத்தனை மீன் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தா விளங்காது. இங்க ஒருத்தன் மீனை எண்ணிருப்பான், அதுக்கு மார்க்லாம் போட முடியாது. அங்க ஒருத்தன் எண்ணிட்டு இருப்பான், அந்த மீன் சல்லுன்னு அங்க போயிடும். இவனும் எண்ணிருப்பான், அவனும் எண்ணிருப்பான். அப்ப என்ன பண்ணுங்க, வலைய போடுங்க. வலையை விரிச்சு மீட்டு மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கல. நான் ஒரு பாட்டு கூட இருக்கல, அந்த மாதிரி வலையை விரிச்சு போடுங்க. அந்த வலையில ஒரு ட்ராப்ல எத்தனை மீன் வருதுன்னு பாருங்க. அப்ப ஏரியை கால்குலேட் பண்ணுங்க. இவ்வளவு மீன் இதுல இருக்கும்னு ரிலேட்டிவா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. So we are mostly obliged to estimate population size indirectly without actually counting them or seeing them. The tiger census, அதான் புலியெல்லாம் போய் சென்சஸ்னா கணக்கெடுக்கிறது, பாப்புலேஷன் எத்தனை இருக்குன்னு கணக்கெடுக்கிறது தான் சென்சஸ் இருப்பாங்க. The tiger census in our national parks and tiger reserves is often based on pug marks and fecal pellets. So fecal pelletsனா அது மோஷன் டாய்லெட் போயிட்டு போயிருதுல, அதை வச்சுக்குவாங்க. பக் மார்க்ஸ்னா அந்த புதுசா குட்டிகளோட அந்த கால் தடம். ஸோ அந்த பக் மார்க்ஸை வச்சு புதுசா 2 குட்டி வந்திருக்குது, கால்குலேட் பண்ணிக்கோ. பாப்புலேஷன்ல 3000 இருந்துச்சு, இப்போ 3002. 2 நாள் கழிச்சு இன்னும் 2 வந்திருக்கு, 3004. வரவு வை அப்படின்னு போட்டுக்குவாங்க. நேரில் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படிதான் புலிகளோட சென்சஸ் பண்றாங்க. பாப்புலேஷன் குரோத்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இது ஈஸி தான், பட் இருந்தாலும் நாளைக்கு பார்க்கலாம். இது இன்னைக்கே நடத்தினா கன்ஃபியூஸ் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் அலாட். Take care. Bye. See you all. Thank you. Thank you. Have a nice day.